தங்கம் விலை இந்த 2 நாள்ல கிட்டத்தட்ட 2000 ரூபாய் அதிகரிச்சிருச்சு நண்பர்களே. இன்னைக்கும் கடுமையா அதிகரிச்சிருக்காங்க. நேத்து சவரனுக்கு 600 ரூபாய் அதிகரிச்சாங்க. இன்னைக்கு 640 ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே. வாங்க இன்னைக்கு தங்கம் என்ன பிரைஸ்க்கு விற்பனை ஆகுது, எதனால தங்கம் அதிகரிக்குது அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனல் டெய்லியும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க போல 22 கேரட் ஆபரண தங்கம் என்ன பிரைஸ் அப்படிங்கறத பார்த்துட்டு எதனால அதிகரிச்சுட்டே போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு கிராம் 7285 ரூபாய், கிராமுக்கு 80 ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க. சவரன் 58,000 தொட போகுதுன்னு சொல்லியிருந்த நேத்து, இன்னைக்கு தொற்றுச்சு நண்பர்களே. 58,280 ரூபாய், சவரனுக்கு 640 ரூபாய் இன்னைக்கு அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே. வாங்க அடுத்து 24 கேரட் தங்கம் என்ன பிரைஸ் எவ்வளவு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு கிராம் 7,947 ரூபாய், கிராமுக்கு 87 ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க. சவரன் 63,576 ரூபாய், சவரனுக்கு 696 ரூபாய், 700 ரூபாய் பக்கமா அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே இன்னைக்கு ஒரே நாள்ல. வாங்க அடுத்து வெள்ளியின் விலை பார்க்கலாம். வெள்ளி விலை சற்றே சரிஞ்சிருக்கு. கிராமுக்கு 1 ரூபாய் சரிஞ்சு 103 ரூபாய்க்கும், கிலோ கணக்குல பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் சரிஞ்சு 1,03,000 ரூபாய்க்கும் இன்னைக்கு வெள்ளி விற்பனை பண்றாங்க நண்பர்களே. சரி நண்பர்களே, இதுதான் இன்னைக்கான தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம். மறுபடியும் இந்த நாள்ல தங்கம் விலை குறைஞ்சாலும் அதிகரிச்சாலும் அப்டேட் பண்றேன். தங்கம் விலை எதனால அதிகரிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் காசா போர், இஸ்ரேல் மற்றும் ஈரான் மோதல், அமெரிக்க அதிபர் தேர்தல் போன்றவற்றின் பல்வேறு காரணத்தினால பாத்தீங்கன்னா தங்கம் விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. வெளிநாட்டுல இருந்து தான் தங்கம் நம்ம நாட்டுக்கு இறக்குமதி பண்றாங்க. சர்வதேச சந்தையின் நிலை மாற்றம் மற்றும் உள்ளூர் மக்கள் தேவை காரணமாக தங்கம் விலை பாத்தீங்கன்னா டெய்லியும் அதிகரிச்சுட்டே போகுது நண்பர்களே. இந்த தங்கம் விலை உயர்வுக்கு இதுதான் மெயின் காரணமா இருக்கு நண்பர்களே. சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. நன்றி நண்பர்களே.